இந்த சமூகத்திற்கு ஒரு சிறப்பை சொல்லி காட்டுகிறார்கள். மன் ஜாகபில் ஹசனத்தி ஃபலகு அசுரு அம்சாலிகா வமன் ஜாகபி செய்யா ஃபலா யுஜுதா இல்லா மிஸ்லஹா வஹும் லா யுல்லமுன். இந்த சமூகத்தில் ஒரு நன்மையை செய்தால் அதற்கு 10 கூலி இருக்கிறது. மற்ற எந்த சமூகத்திற்கும் செய்யாத ஒரு சிறப்பு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலீஃப் லாம் மீம் என்பது 3 எழுத்து இல்லை, அலீஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10. ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை கிடைக்கும். அப்போ அலீஃப் லாம் மீம் என்பது 30 நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த குரானை நாம் எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவிற்கு அந்த குரான் அல்லாஹ்வுடைய வார்த்தை நம் மீது நெருங்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ நம்முடைய முயற்சி தான் அதற்கு முதலாவதாக எடுக்கக்கூடிய முதல் படி. அப்போ அதற்கு நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்றால், குரானை ஓதுவதற்கு முன் வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அழகான முறையில், யார் கல்விக்கான பாதையை தேடி செல்கிறார்களோ அதன் மூலமாக சூனத்தை அல்லாஹ் இலகுவாக்குகிறான். அடிப்படை கல்வியே அல் குரான் தான். அதை நாம் கற்று எந்த அளவிற்கு அதோடு நாம் தொடர்பு இருக்கிறோம். நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குரானை கற்று அழகான முறையில் நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி, நீட்ட வேண்டிய இடத்தில் நீட்டி, யார் ஓதவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இப்போ எத்தனையோ நபர்கள் ஓதுகிறார்கள், அதுவும் சரியான ஒரு தர்த்தீப், ஒரு தஜ்வீது முறை இல்லாமல் இயன்றதை ஓதுகிறார்கள். அவர்களை நாம் புண்படுத்தவில்லை, பண்படுத்துகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை திருத்தமாக ஓதுவீராக. ஓதுவதற்கு இலகுவாக்கி இருக்கிறேங்கிறான், அதே நேரத்தில் திருத்தமாகவும் ஓத சொல்கிறான். அப்போ அதற்கு தான் நம்முடைய சமூகம் என்ன முயற்சி எடுக்க வேண்டும், எப்படி அதை நாம் ஓதுவது, அதற்கு என்ன கல்வியை நாம் கற்றுக்கொள்வது என்ற அந்த சிந்தனை பகுத்தறிவு நமக்கு இருக்க வேண்டும். எதையுமே கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு பொருள், ஒரு கல்வி நமக்கு இலகுவானதாக கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த குர்ஆனை நாம் எப்படி கற்றுக்கொள்வது, அதோடைய நன்மைகள் என்ன, அதன் மூலம் அடையக்கூடிய பயன்கள் என்ன, இதை கொண்டு அல்லாஹ் மறுமையில் ஒரு மனிதனை எப்படி கண்ணியப்படுத்துகிறான், எப்படி தன்னுடைய தகுதி தரங்களை மறுமையில் சோனத்தில் உயர்த்துகிறான் என்றெல்லாம் இந்த குர்ஆனுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய நாட்களில் ரமலானுக்கு முன்னதாகவே சஹரு ரமலான் அல்லது உன்ஜில ஃபீல் குர்ஆன், அல்லாஹ் சொல்கிறான் அந்த கண்ணியமான மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறான். அந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்னாலே நாம் இலகுவாக குர்ஆனை ரொம்ப ரொம்ப சிந்தனை இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஒரே ஒரு வகுப்பு இந்த குர்ஆனை கவனித்தாலே இலகுவான முறையில் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை நடத்தி கொடுத்துடலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு ஆர்வம் இருக்க இருக்க இன்ஷா அல்லாஹ் அதை அதிகமான முறையில் நாம் ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதற்கான முயற்சியை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் எடுப்போம். அதில் தவறாமல் உங்களுடைய ஒத்துழைப்பை என்ன பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, எவ்வளவோ நேரங்களை ஒதுக்குறோம் வீணான காரியங்களுக்காக, விளையாட்டுக்காக நாம் நேரங்களை ஒதுக்குறோம். இது அல்லாஹ்வுடைய நாளை மறுமையில் நிரந்தரமான ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாம் சில நேரங்களை ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியை நாம் கற்றுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் அந்த குர்ஆனை எப்படி இலகுவாக ஓதுவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் குர்ஆனை அழகான முறையில் ஓதுகிறார்களோ நாளை மறுமை சூனத்தில் கண்ணியமிக்க சங்கை மிக்க வானவர்களோடு அவர்கள் இருப்பாங்க. வானவர்களோடு சூனத்தில் இருப்பது என்பது எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு பாக்கியம். அதை அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு தானே நமக்கு தருகிறான். குர்ஆன் ஓத முயற்சி செய்பவர்களுக்கும் 2 கூலி இருக்கிறது. ஒன்று குர்ஆன் ஓதியதற்கான நன்மை, இன்னொன்று முயற்சி செய்ததற்கான நன்மை. அப்போ இது ரெண்டையும் அடையாமல் நாம் அந்த கண்ணியமான வானவர்களோடு இருக்க முடியாது. இது 2 நிலையை முதல்ல அடைந்தாதான் பிறகு அல்லாஹ் சொல்லுகிற போல வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, அந்த தர்த்தீப் தஜ்வீதோடு அழகான முறையில் நாம் ஓதுவது, பிறரை கேட்க செய்வது, பிறர்களுக்கு நேர்வழி கூட இந்த குர்ஆன் கேட்பதன் மூலமாக சில பேர் அடைவாங்க. அப்போ அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் கூடுதல் முயற்சி எடுங்க. அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு லேசாக்கி தருவான். அடுத்த வகுப்பு எப்போ என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம பதிவு செய்வோம். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.